ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம் 21வது ஸ்லோகத்துக்கு இப்போ அர்த்தம் பார்க்குறோம். வேதா விநாசினம் நித்யம் யயேனமஜமவ்யயம் கதம் ச புருஷः பார்த்த கம் காதயதி ஹந்தி கம். ஆத்மாவினுடைய இன்னொரு லட்சணத்தை உபதேசம் பண்ணுறார். அதாவது ஆத்மா எதையும் செய்யறதில்லை, எதையும் அனுபவிக்கிறதில்லை. ஆத்மாவுக்கு 6 விதமான விகாரம் இல்லைன்னு இதுக்கு முன்னால் 2 ஸ்லோகத்தில் பார்த்தோம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால், ஆத்மா எதையும் செய்ய வைக்கிறதும் இல்லை. அதுக்கு பேர் ஆத்மா அகாரயிதா. எந்த செயலோட பலனையும் அனுபவிக்க வைக்கிறதும் இல்லை. அபோஜயிதா. ஆக முதல்ல 19வது ஸ்லோகத்தில் நாம் பார்த்தது ஆத்மா அகர்த்தா அபோக்தாங்கிற லக்ஷணம். இப்போ பார்க்குற லக்ஷணம் ஆத்மா அகாரயிதா அபோஜயிதாங்கிற லக்ஷணம். யாரையும் செயல் புரியும்படி தூண்டுறதும் இல்லை, அனுபவிக்கும்படி தூண்டுறதும் கிடையாது. இப்போ மனசை ஆத்மா செயல்படுத்த தூண்டுறதா, அனுபவிக்கும்படி தூண்டுறதான்னு கேட்டால் கிடையாது என்பதுதான் விஷயம். அதை இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணியிருக்கார் பகவான். இந்த ஸ்லோகத்துக்கு ரொம்ப விரிவான ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ஆதிசங்கரர். இந்த ஸ்லோகத்தையும் 5வது அத்தியாயத்தில் இருக்கிற 13வது ஸ்லோகத்தையும் ஒப்பிட்டெல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கார் ஆதிசங்கரர். இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை இப்போ பார்ப்போம். வேதா விநாசினம் நித்யம் யயேன மஜமவ்யயம். யஹா எவனொருவன் அஜம் அவ்யயம் அவிநாசினம் ஏனம் வேத. எவனொருவன் இந்த ஆத்மாவை அழியாதது, பிறவாதது, மாறாதது என்று அறிகிறானோ, ஆத்மாவினுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை எவன் புரிஞ்சுக்கிறானோ. இது வரைக்கும் நிறைய லட்சணங்கள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த லட்சணங்களுடைய அடிப்படையில் எவனுக்கு தெளிவான ஞானம் இருக்கோ, அதாவது நான் பிறக்கிறதில்லை, நான் மாறுறதில்லை, எனக்கு அழிவு கிடையாது அப்படின்னு தன்னை பற்றின உண்மையை யார் புரிஞ்சுக்கிறானோ, நான் எதையும் செய்யறதும் இல்லை, எதோட பலனை அனுபவிக்கிறதும் இல்லை அப்படின்னு யார் நன்னா தன்னை பற்றி புரிஞ்சுக்கிறானோ, அவன் யாரை கொல்லுவான், எப்படி கொல்லுவான் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. கதம் காத்தயதி கம் காத்தயதி. யாரை கொல்வான், எப்படி கொல்வான், யாரை கொல்விப்பான், எப்படி கொல்விப்பான். கதம் ச புருஷः பார்த்த கம் காத்தயதி ஹந்தி கம். காத்தயதி ஹந்தின்னு இருக்கு. கம் ஹந்தி கதம் ஹந்தி, கம் காத்தயதி கதம் காத்தயதி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதில் இந்த காத்தயத்திங்கிறத தான் இங்கே நான் எடுத்துக்கிறேன். யாரை கொல்லுவான், எப்படி கொல்லுவான், யாரை கொல்விப்பான், எப்படி கொல்விப்பான் அப்படின்னா கிடையாதுன்னு அர்த்தம். ஆட்சேபார்த்தம்னு பேர் இதுக்கு. நடக்குமான்னா யாரையும் கொல்றதும் இல்லை, யாரையும் கொல்ல வைக்கிறதும் இல்லை. அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? எந்த செயலையும் அவனும் செய்யறதில்லை, யாரையும் எந்த செயலையும் செய்யும்படி தூண்டுறதும் கிடையாது. இதெல்லாம் அனாத்மாவினுடைய தர்மம், இதெல்லாம் மாயையினுடைய ஒரு செயல். ஆனால் அதே சமயம் ஜாக்கிரதையாகவும் புரிஞ்சுக்கணும். தர்மத்தை நாம் விடாமல் கடைப்பிடிப்போம். அதே சமயம் இந்த தர்மத்தை நான் கடைப்பிடிக்கிறேன், நான் கடைப்பிடிக்கும்படி தூண்டுறேன் அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லாமல் உண்மையிலே ஆத்மாவுக்கு இந்த லட்சணங்கள்லாம் கிடையாதுங்கிற ஒரு அறிவோடு வாழணும். அதுதான் இந்த ஸ்லோகங்கள்லேருந்து நம்ம ஆழமாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சூக்ஷ்மமான விஷயம். விவகாரத்தில் பார்த்தா நமக்கு இந்த தன்னுணர்வு இருக்கும், நாம் செய்கிறோங்கிற எண்ணம் இருக்கும், நான் அதை அனுபவிக்கிறேங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் இந்த எண்ணங்கள் எல்லாம் உண்மை கிடையாது. இதுக்கெல்லாம் நம்ம சாட்சியாக இருக்கிற சுத்த சைத்தன்யம், தூய உணர்வு அப்படிங்கிற அறிவு பலப்படணும். அந்த அறிவு பலப்பட பலப்பட இந்த அனுபவத்துக்கு முக்கியத்துவமெல்லாம் போயிடும். இந்த ஆத்ம ஞானம் பிரபலமாக ஆக இந்த அனாத்ம விவகார விஷயங்களெல்லாம் துர்பலமாயிடும். இதுக்கு ரியாலிட்டி கொடுக்க மாட்டோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். இது ஏதோ ஒரு மாயத்தோற்றம், இது உண்மை இல்லை, கனவு அப்படிங்கிற ஒரு மனநிலை, மனோபாவம் நமக்கு வந்துடும்.
அந்த ஆட்டிடியூடே சேஞ்ச் ஆகிடும். நம்மளை பற்றியும் நாம் பண்ணுற விவகாரத்தை பற்றியும் நமக்கு அந்த பாவனையே மாறி போயிடும். அதுக்கு காரணம் இந்த ஞானம்தான். ஆக இது என்ன சொன்னாலும் இதுதானே உண்மையை நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணினா இந்த சூக்ஷ்மங்கள்லாம் நமக்கு புரியறது. எனவே இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆத்மா அகாரயிதா அபோஜயிதா அப்படிங்கிற லட்சணத்தை நம்ம மனசில் உள்வாங்கிக்கிறோம் இந்த ஸ்லோகத்தின் மூலம். எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதம், மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓ